மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கு எல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குரு உருளாலும் மாயன் மயன்ல தொடர்ந்து சோழி பிரசன்னம் பார்த்து வருகிறேன். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி என்ற பெயர்ச்சி ஆனாலும் கூட முழுமையான யோக பலனை பெறுவதற்கான ஒரு அற்புதமான நிலைதான் சோழி பிரசன்னம். அந்த வகையில் பார்க்கும்போது நல்ல யோகம் இருக்கணுங்க ஒரு மனிதனுக்கு. ஒரு நல்ல யோகம் அமைய வேண்டுமானால் இருவர் ஒன்றாக இருந்து விட்டால் போதும். இந்த இடத்துல இவர் இருந்தாலே போதும். அந்த இடத்துல இருந்துதான் அவருக்கு பலம் தானே. ஒரு மனிதன் தன்னுடைய செயலும் செயலாக்கலன்னா அவன் இருக்கின்ற இடத்தை வைத்துதான், இருக்கின்ற இடத்தை வைத்துதான் அவனுக்கு மதிப்பு. ஒரு படித்தவன் கருத்தெல்லாம் சபை ஏறுமா, பொருள் படைத்தவன் கருத்தானால் சபை மீறுமா. இது வெறும் திரைப்பாடல் மட்டுமல்ல, வாழ்க்கையும் அப்படித்தானுங்க. நம்முடைய சொல் அங்கீகாரம் பெறணும், நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அப்படின்னா என்னுடைய சோழி பிரசனத்தை நீங்கள் தொடர்ந்து பார்த்து வாருங்கள். அந்த வகையில சோழிதிடம் பார்த்து கேட்டு 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 நம் வாழ்க்கையெல்லாம் கலங்கி போய்விட்டோம். கவலையே பட வேண்டாம். காரணம் என்னன்னா ஒரு அற்புதமான ஒரு யோக பலம். மாயன் மயனை பார்க்கின்ற கேட்கின்ற உங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான சந்தர்ப்பம். காரணம் என்னன்னா கஜகேசரி யோகம் என்று ஒரு அற்புதமான யோகம். இந்த யோகம் 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கு எவ்வாறு கிடைக்கும், இந்த யோக பலனை முழுமையாக அடைய முடியுமா என்பதை இப்பத்தான சோழி பிரசனத்துல பார்த்து சொல்ல போறோம். மாயன் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த வகையில கஜகேசரி யோகம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான யோகம். நான் மற்றதெல்லாம் நீங்க மனதில் வச்சுக்காதீங்க. சனி பேச்சு குரு மற்றதெல்லாம் விட்டுருங்க. மற்ற கிரக நிலை இருப்பெல்லாம் நீங்க விட்டுருங்க. நல்ல தசா புக்தி நல்ல தசை நடந்தாலே போதும் யோக பலனை அள்ளி தரலாம். அந்த வகையில மிதுன ராசி பொற்காலம் நற்காலம் எல்லோருக்கும் இது இப்படி இருப்பான இது பொது பலன் தானே. நேரில் வாருங்கள், நான் விளக்கமா எல்லாத்தையும் சோழி பிரசனம் பார்த்து சொல்கின்றேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கஜகேசரி யோகம் கிடைக்குமா, இது முழுமையான பலனை நம்ம அனுபவிக்க முடியுமா என்பதை இப்ப நான் பார்க்க போறேன். கஜம் என்றால் யானை, கேசரி என்றால் சிங்கம். யானை பலம், யானை பலம். எந்த விக்னங்கள் எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த கவலைகள் வந்தாலும், என்ன சங்கடங்கள் வந்தாலும் அது இல்லாமல் செய்யக்கூடியதுதான் அந்த கஜகேசரி யோகம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கேசரி என்றாலே சிங்கம். சிங்கம் எதிர்த்து போராடலும் கூட கிடையாது. அந்த குரலே நடுக்கத்தை தரும், ஒரு பீதியை தந்துவிடும், அடிவயிற்று ஒரு பயம் தரும். ஒரு மனிதன் வாழ்க்கையில எதை இழந்தாலும் இந்த இரண்டை இழக்கக்கூடும். அப்படிப்பட்ட யோக பலனை தரக்கூடிய கஜகேசரி யோகம் மிதுன ராசிக்கு வருமா தருமா என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களே, அற்புதமான ஒரு யோக பலனை பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல தொழில், நல்ல வாழ்க்கை, இது எத்தனை பேருக்கு அமைகின்றது? அது அமையவில்லையே என்று கலங்கியவருக்கெல்லாம் ஒரு அற்புதமான யோகம் தான். காரணம் மிதுனத்திலிருந்து கடகம் வருகின்றார். கடகம் யாருடைய இடம் என்றால் சந்திரனுடைய இடம். சந்திரனுடைய இடத்திற்கு வருகின்ற குரு மிதுனத்துக்கு ஒரு அற்புதமான யோக பலனை தரப்போகின்றார். சொல்ற வார்த்தை, அந்த சொல்லுகின்ற வார்த்தையே ஒரு மந்திரமாக அஸ்திரமாக மாறி உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தரப்போகுது. கவலைப்படாதீர்கள். மதில் மேல் பூனையாக கலங்கிய உங்கள் வாழ்க்கைக்கு, மதில் மேல் பூனையாக கலங்கிய உங்கள் தொழிலுக்கு நிம்மதியை தரக்கூடிய ஒரு யோக பலனை அனுபவிக்கக்கூடிய அற்புதமான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இதுவரை ஒரு மனிதனை பார்த்தீங்கன்னா தொழில் சரி வாழ்க்கையும் சரி இழந்ததை தூக்கி நிக்கலுங்க. ஒரு போர்க்களம் வரும்போது எதிரே நிற்பவன் 100 பேரா இருக்கலாம், 500 பேரா இருக்கலாம். மரணம் நெருங்கி விட்டது என்றெல்லாம் கலங்குவதில்லை. அந்த வெற்றியை அடையணும், அந்த லட்சியத்தை அடையணும் என்று நினைப்பவனுக்குத்தான் இந்த கஜகேஸ்வரி யோகம். இந்த யோகம் என்னை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு அற்புதமாக அமைகின்றது. அந்த வகையில் பார்க்கும்போது தொழில் ஸ்தானாதிபதி பார்த்தீங்கன்னா சனி குருவால் பார்வை பெற்று தொழில் பலத்தை அதிகப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான காலமும் இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்கு அமைகின்றது. தனஸ்தானத்துல 2 சுபகிரகங்களின் சேர்க்கை, அதே நேரத்துல பாத்தீங்கன்னா புதன் சூரியனோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகின்றார். தொழில வாழ்க்கையில இருந்து வந்த தடுமாற்றங்கள், சங்கடங்கள், பிரச்சனைகள்
அத்தனையும் படிப்படியாக குறைவதை இந்த யோக பலன் பெறுகின்ற உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் பாத்தீங்கன்னா சிந்திய கண்ணீருக்கும் பட்ட பாட்டிற்கும் அடைந்த அவமானத்திற்கும் ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு காலம் பொற்காலம் மிதுன ராசிக்கு இந்த கஜகேசரி யோகம் மூலம் கிடைக்கின்றது. எத்தனை குறுக்கீடுகள், எத்தனை அவமானங்கள், அத்தனையும் தட்டி விடுகின்ற ஒரு காலமாகத்தான் அமைகின்றது. போராடி போராடி கலைத்தவங்க வாழ்க்கையிலிருந்து போராட்டத்துடைய இறுதி வெற்றியை எளிதில் கைப்பற்றுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் மிதுன ராசிக்கு அமைகின்றது. திருப்பம், நல்ல திருப்பம், வாழ்க்கையில தொழில ஒரு நல்ல திருப்பம், கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள், பிள்ளைகளால் அடைந்த அவமானங்கள், சிரமங்கள் அத்தனையும் மாறுகின்ற ஒரு நல்ல யோக பலனை பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் இந்த கஜகேசரி யோகம் மிதுன ராசிக்கு கிடைக்கின்றது. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். கவலையே படாதீங்க, கவலையே வேண்டாங்க, கவலையே வேண்டாம். எதிர்த்து போராடுகின்ற ஒரு தன்னம்பிக்கை, நடப்பது நடக்கட்டும், என்ன நடந்தாலும் என்னால் முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கை வரணும்ல. அந்த தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் தரக்கூடியது அந்த கஜகேசரி யோகம். அந்த யோகம் மிதுன ராசி இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலருக்கும் அற்புதமாக அமைகின்றது. அந்த நேரத்துல பார்க்கும்போது இந்த குறிப்பிட்ட யோக பலன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலங்கள். அற்புதம் தாங்க. தயவு செய்து திரும்பி பார்த்து விடாதீர்கள். திரும்பி பார்ப்பதை விட வருங்காலத்தை பற்றிய எதிர்காலத்தை பற்றிய ஒரு அடி வயிற்றில் இருந்து பயம் நீங்குவதை படிப்படியாக உணர்வீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அந்த கஜகேசரி யோகம் என்பதெல்லாம் சந்திரனுடைய இடத்துல குரு இருக்கின்ற ஒரு காலகட்டம், அருமையான காலகட்டம். என்ன வயதா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த நிலையா இருந்தாலும் போக, எல்லாம் இழந்து விட்டாலும் கூட கவலைப்படாதீர்கள். நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை தரக்கூடிய யானை பலம், ஆணை பலம், சிங்கத்தினுடைய அந்த அசுர சக்தியை பெறுகின்ற ஒரு காலமாக அமைகின்றது. தொழில வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற ஒரு நிலையை மிதுன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் அமைவீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான். எந்த பரிகாரங்களும் வேண்டாம். எங்கு சென்று நின்றாலும் கூட பிரச்சனைகள் தீர்வதில்லை. அதை பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அந்த மனோ வலிமை, அதாவது உங்கள் உடலை சந்திரனாக கொண்டால் மனதை கஜகேசரி யோகம் அடைந்து விட்டதாக நினைத்து விடுங்கள். 2026 கடந்த கால கசப்புகளும் வேதனைகளும் மறந்து எதிர்காலத்துல பயம் இல்லாமல் வாழ்கின்ற ஒரு அற்புதமான யோக பலம் மிதுன ராசிக்கு. செய்ய வேண்டியது ஒன்றுதான். பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான், அவர் நின்ற திருக்கோலத்துல அடர்ந்த வனம் திருத்தணி பாதஸ்ரீஸ்வரர் ஆலயத்துல இருக்கின்றார். அங்கு சென்று நின்று வணங்கி வாருங்கள் ஒரு முறை.